விஜயகாந்துக்காவது ஒரு முனைப்பு இருந்தது. விஜய்கிட்ட ஒரு முனைப்பும் கிடையாது. புசி இந்த பரிசையே கொடுக்காமல் பரிசு சீட்டு விற்கிற ஆதவ் அர்ஜுனாக்கும் வலுவில்லாத செங்கோட்டையன், இது மாதிரியான ஆட்கள் தான். இன்னும் பல பேர் பாருங்கள், தேர்தல் களத்தை விட்டே ஒதுங்கி விடுவார்கள். திமுகவெல்லாம் சாதாரணமான கட்சி இல்லை. யாருக்கும் என்ன விலையும் நிர்ணயிப்பார்கள். இவர்களுடைய விலை நிர்ணயத்துக்கு அப்பாற்பட்ட மனிதனாக இருப்பது என்பது ரொம்ப குறைவான மனிதர்கள் தான் இருக்க முடியும். ஆட்சிக்கு வந்தால் முழுமையாக விலை போய்விடுவார்கள். இதெல்லாம் என்ன பேச்சு? நான் தான் தமிழ்நாடு, தமிழ்நாடு தான் நான். இதை தவிர அவருக்கு என்ன பேச வருகிறது? எதற்காக திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும்? அதை அகற்றி விட்டு என்னால் செய்ய முடிந்தது என்ன? ஏன் அகற்றப்பட வேண்டும் என்பதே உனக்கு தெரியாதே. கோழி கூவியது ஒரு விசில் அடிப்பான், சேவல் பறந்தது ஒரு விசில் அடிப்பான், மாடு தெரித்து கொண்டு ஓடியது ஒரு விசில் அடிப்பான். இதுக்கு என்ன பொருள், எதற்காக விசில் அடிக்க வேண்டும் என்று அவனுக்கு தெரியவில்லை. அவனுக்கு இவர் என்ன சொன்னாலும் பேசுகின்ற போது 3 வார்த்தைகளுக்கு ஒரு முறை ஒரு வாக்கியம் அல்லது 2 வாக்கியத்திற்கு ஒரு முறை விசில் அடிப்பதை அவர்கள் பழக்கமாக வைத்திருக்கிறார்கள். அவர்கள் கேட்க வந்தவர்கள் இல்லை, விசில் அடிக்க வந்தவர்கள். அவர்கள் முதிர்ச்சியானவர்கள் இல்லை, இம்மெச்சூர்டு யூத்ஸ். மோடி இங்கே ஆளப்போகிறவர்கள் இல்லை. 169 இடங்களுக்கு தேர்தலில் இருக்கின்ற எடப்பாடி தான் ஆட்சிக்கு வர முடியுமே தவிர, நீ என்னதான் கூட்டணி ஆட்சி இவர்கள் மோடிக்கு அடிமை என்று சொன்னாலும் அவர்களுக்கு 25-27 இடத்தை கொடுத்து இதுதான் உங்கள் இடம் என்று உட்கார வைக்க முடிந்த ஒரு தலைவன் வலிமையான தலைவன் என்று அர்த்தம். நாளை நமது நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு தமிழ்நாடு தன்னுரிமை கழக தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான பழக்கருப்பையா அவர்கள் எழுந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். சார், தமிழ்நாடு தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியிருக்கு சார். ஆரம்ப கட்ட காலத்தில் 4 முனை போட்டி 5 முனை போட்டி அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க சார். இப்போது களம் எப்படி சார் இருக்குது? யாருக்கு சாதகமாக இருக்குது சார்? இப்போ உண்மையிலேயே சீமான் காட்சியிலேயே இல்லை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், இது எண்ணிக்கை தான். அம்மா, சின்னம்மா, இந்த இவர் இன்னொரு ராம்தாஸ், அதெல்லாம் சும்மா பேச்சுக்கு தானே தவிர அவர்களுக்கு அவர்களுடைய நோக்கம் அன்புமணியை ஒடிப்பது ராமதாஸினுடைய நோக்கம், எடப்பாடிக்கு இடையூறு செய்வது சசிகலாவினுடைய நோக்கம். அப்படி இந்த நோக்கங்கள் நிறைவேறாது. இவர்களுடைய நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காக மக்கள் இல்லை. அந்த நோக்கங்கள் நிறைவேற்றப்படுவதனாலே மக்களுக்கு ஆகப்போவது எதுவும் இல்லை. ஆகவே அவர்கள் இப்பொழுது காட்சியில் இல்லை, தள்ளிவிடுங்கள். 2வது, சீமானும் காட்சியில் இல்லை. சீமானுடைய ஒரு பகுதி ஓட்டை விஜய் பிடித்து விடுவார். ஆனால் விஜய் யாருடைய ஓட்டை வாங்குவார் என்று எதிர்பார்க்கிறார்கள் என்று சொன்னால், அவர் கிறிஸ்துவ ஓட்டை முழுமையாக வாங்குவார் என்றும், முஸ்லீம் ஓட்டில் ஒரு பாதியை வாங்குவார் என்றும், அதனாலே திமுகவினுடைய வாக்கு வங்கி சேதாரப்படும் என்றும் நோக்கர்கள் கருதுகிறார்கள். இயற்கையாக இருக்கும். ஏனென்றால் இந்த மக்கள் பிஜேபி எடப்பாடியோடு இருக்கிற காரணத்தினாலே இதுக்கு வாக்களிக்க மாட்டார்கள். இல்லாவிட்டால் முஸ்லீம்கள் எப்பவும் எம்ஜிஆருக்கு உரியவர்கள், அம்மாவுக்கும் உரியவர்கள், வழியாக வாக்களிக்கின்றவர்கள் தான். பிஜேபி இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் வாக்களிக்க மாட்டார்கள். ஆக அந்த வாக்கு முழுமையாக ஸ்டாலினுக்கு செல்லாது. அது 12% வாக்கு முற்றாக. ஒரு 7% வாக்கை இவர் பிடித்து விட்டால் அவர் குன்றி போவார். ஆகவே திமுக களத்திலே பலவீனப்பட்டிருப்பது விஜயா. அப்புறம் அவர் கொஞ்சம் தாழ்த்தப்பட்டவர்களுடைய ஓட்டுகளையும் அவர் வாங்கி விடுவார் என்று திருமாவேலனே அச்சப்படுகிறார். திருமாவளவனே அச்சப்படுகிறார். அதனாலே தான் சிதம்பரத்தில் நின்று தோல்வி அடைந்து விட்டால் என்ன செய்வது? இவ்வளவு கீழே இறங்கி அந்த தன்னுடைய சொந்த மக்களை தன்னோடு வைத்துக் கொள்வதற்கு இவ்வளவு கீழே இறங்கி போராட வேண்டுமா என்கின்ற கேள்விகளெல்லாம் வைக்கப்பட்ட போது அவர் அதை விட்டு ஒதுங்கி, பிறகு மீண்டும் அந்த காட்டுமன்னார் கோயில் தொகுதி ரொம்ப பாடுபடுத்தி விடுமோ என்று கருதி காங்கிரஸ் தலைவருடைய பெயரை, இளைய பெருமாளுடைய மகனை, இளைய பெருமாளுடைய புகழ் அடிப்படையில் அங்கே போட முடியவே தவிர விடுதலை சிறுத்தைகள் என்ற அடிப்படையிலே இங்கே செய்ய முடியவில்லை. ஆகவே தாழ்த்தப்பட்டவர்களுடைய ஓட்டும் ஒரு பகுதி அவருக்கு போகும். எல்லாம் சேர்ந்து ஒரு 12-14% வாக்குகளை அவர் பெறுவார் என்று இதைத்தான் விஜயகாந்த் செய்தார். வழியாக இதைத்தான் செய்கிறார்கள். ஒரு கட்டத்தில் வைகோ புதிதாக வந்தபோது, அப்பொழுது திரைப்பட நடிகர்கள் நுழைவு இல்லாத போது, எம்ஜிஆர் காலத்துக்கு பிறகு, எம்ஜிஆர் காலம் அம்மாவினுடைய காலத்துக்கு பிறகு காலத்தில் விஜயகாந்தினுடைய நுழைவு, அவர் நடிகர் என்பதற்காக அல்ல, என்னுடைய கருத்து, நடிகர் என்பதற்காக கொஞ்சம் விழுந்திருக்கும். இந்த நாட்டில் ஒரு 12%-15% 17% குறையாமல் இவர்கள் 2 பேருக்கும் போடுவதில்லை. ஒரு மாற்று அமைப்பு வேண்டும் என்கின்ற கருத்து ஒரு சிலருக்கு இருக்கிறது. அது 12% பேருக்கு இருக்கிறது.
12 என்றால் 15க்குள் இருக்கும், 10க்குள் இருக்கும். அப்படி வருகின்ற போது ஒரு கட்டத்தில் அந்த இடத்தை வைகோ வந்து நிரப்பினார். அப்புறம் வைகோ தடுமாறி விட்டார். இங்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் போய் அவருடைய நிலைப்பாடுகள் தடுமாறி விட்ட பிறகு விஜயகாந்த் அந்த இடத்துல வந்து உறுதியாக நின்றார். எதிர் முகமது, இந்த 2 பேருக்கும் எதிராக இருப்பதின் மூலம் அவர் ஒரு 13% வாக்குகளை பெற்றார். அதே வாக்குகள் தான். விஜயகாந்த் நடிகர் என்பதற்காக அது பெரிய அளவுக்கு பெருகவும் இல்லை, அது ரொம்ப பெரிய அளவுக்கு குறையவும் இல்லை. அப்புறம் விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு சீமான் அந்த ஓட்டில் 8 தான் பெற்றார். அது முழுவதும் பெறுவதற்கு அவரளவுக்கு ஆற்றல் இல்லை, ஒரு 8 பெற்றார். அந்த வாக்குகள் போடுவதற்கு ஆள் இல்லாமல் சீமானுக்கு போடப்பட்டவை. சரியா? ஒவ்வொரு காலகட்டத்திலும் சொல்கிறேன். அப்புறம் சீமான் உடைந்து போனார். இப்பொழுது விஜய் வந்திருக்கிறார். இந்த 12-13% ஓட்டு விஜய்க்கு போகும். அது போடுகிற மக்கள், அந்த அதிருப்தியாக இருக்கிற மக்கள், கொஞ்சம் தாழ்த்தப்பட்ட மக்கள், இந்தவர்கள் என்று பார்க்கின்ற போது ஒரு 12-13% வாக்குகளை வாங்கி பெரும்பாலும் திமுகவை சரிவுரை செய்வதற்கும் அதிமுக எளிதாக வெற்றி பெறுவதற்கும் விஜய் ஒரு காரணமாக இருப்பார் என்று கருதுகிறார்கள். இன்னொன்று, எடப்பாடி போகின்ற இடமெல்லாம் பெருங்கூட்டம் சேர்கிறது. அவர் ஒரு பேச்சாளி இல்லை, அவர் ஒரு தலைவர். ஒரு கட்சியினுடைய தலைவருக்கு கூடுகின்ற கூட்டம் அந்த தலைமைக்கும் அந்த கட்சிக்கும் கூடுகின்ற கூட்டமாக அமையும். ஆகவே திரட்டப்படுகின்ற கூட்டமாக இல்லாமல் அவர்கள் கேமராவை திருப்புகின்ற போது நெடுந்தொலைவுக்கு நிற்கிறார்கள். விஜய்க்கு வருகிற கூட்டம் வேறு மாதிரியான கூட்டம், எல்லாமே ரசிகர்கள் கூட்டம். கல்கத்தாவிற்கு அர்ஜென்டினாவிலிருந்து கால்பந்தாட்ட வீரர் மெஸ்ஸி வருகிறார். கல்கத்தா கலவரப்படுகிறது, சாகிறார்கள் இளைஞர்கள். அன்றைக்கு சட்டம் ஒழுங்கே கல்கத்தாவில் நிலை குறைந்து போய்விட்டது. அரசாங்கத்தால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. எங்கு பார்த்தாலும் போக்குவரத்துக்களெல்லாம் தடைப்படுகின்றன, மனிதர்கள் சாகிறார்கள். இது ஒரு மூடத்தனமான ஒரு ஈர்ப்பு. அதாவது இந்த ஈர்ப்பு எப்பொழுது இல்லை எப்பொழுது இருக்கிறது என்பதை சொல்கிறேன். இந்த அவர் வந்தாலும் சரி, அல்லது இந்த நடிகர்கள் யார் வந்தாலும் அது ஒரு பெரிய கூட்டம் கூடும். அவர்களுக்கு கருத்து ரீதியான பிடிப்பு இல்லை, வெறும் கவர்ச்சி ரீதியான பிடிப்பு. காந்தி காலத்தில் நடிகர்கள் இருந்தார்கள், இந்த கவர்ச்சி இல்லை. ஏனென்றால் காந்தி பெரிய கொள்கைகளை வைத்து மக்களை திரட்டி கொண்டு வந்தார். நாட்டு விடுதலை பெரிய கொள்கையானது. ஆகவே தியாகராஜ பாகவதற்கும் சின்னப்பா பாகவதற்கும் பின்னால் போவதற்கும் இங்கே ஆள் இல்லை. சரி, அதற்கு பிறகு 1950களுக்கு பிறகு கம்யூனிச இயக்கமும் சோசலிசம், எல்லா கட்சிகளும் சோசலிசம் பேசின, கம்யூனிஸ்ட் கட்சிகள் வலுவாக இருந்தன. திராவிட இயக்கம், தமிழ் இயக்கம் பேசியது. இந்த ஒரு இந்திய எதிர்ப்பு, இது போன்ற கருத்துக்களின் காரணமாக இளைஞர்கள் மீண்டும் கொள்கை ரீதியாக திரண்டார்கள். அப்பொழுதும் பெரிய அளவிற்கு சிவாஜி கணேசன், எம்ஜிஆர் எல்லாம் இருந்தாலும் எம்ஜிஆர் பெரிய அளவுக்கு பின்னால் வந்து நிற்கப் போகிறார் என்றாலும் அன்றைய காலகட்டத்தில் இளைஞர்கள் ஒரு கொள்கை ஈர்ப்பில் நின்றார்கள். அதற்கு பிறகு ஏறத்தாழ கொள்கைகளெல்லாம் மறைந்து விட்டன, ஒன்றுமே இல்லை. வெறும் தலைவர்கள் என்று சொன்னால் அந்த தலைவர்களில் கவர்ச்சியானவர்களாக நடிகர்கள் இருக்கிறார். அதனால் வரிசையாக நடிகர்களாக வருகிறார். விஜயகாந்த் வருகிறார், என்ன பாக்கியராஜ் எல்லாம் வந்து போய்விட்டார்கள், சிவாஜியெல்லாம் வந்து போய்விட்டார்கள். என்டி ராமாராவும் எம்ஜிஆரும் தான் இதில் வலிமையாக நின்றார்கள். அம்மா வேரூன்றிய கட்சிக்குள்ளே மீண்டும் போய் அந்த தலைமையில் எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சியினுடைய வலிய தலைமையில் அவர்கள் அமர்ந்தார்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது எதை காட்டுகிறது என்றால், அவர்கள் கட்சியோடு வந்தார்கள், கொள்கையோடு வந்தார்கள். அதே தமிழ் எம்ஜிஆர் உலகத்தமிழ் மாநாடு நடத்துவார், ஈழத்தமிழர்களுக்கு வேண்டிய உதவிகளெல்லாம் செய்வார், எல்லாம் கருணாநிதி விட கூடுதலாக செய்வார். ஆக எந்த கொள்கையிலும் கருணாநிதி விட ஒருபடி கூடுதலாக இருந்தாரே தவிர எம்ஜிஆர் குறைவாக இல்லை. அது நடிகருக்குரிய தன்மையை விட்டுவிட்டு அரசியல்வாதியாகவும் சேர்ந்து வளர்ந்ததினால் அரசியல் தலைவராகின்ற போது முழு அரசியல் தலைவராகிட்டார். அது ஒன்று. ரெண்டாவது, அவர் தான் திராவிட இயக்க கொள்கைகளெல்லாம் கொண்டு போய் கிராமங்களிலே சேர்த்தவர். எங்கள் திராவிட பொன்னாடை என்றும் அஞ்சாமை திராவிடர் மடமேடா என்றும் அவர் பாடிய பிறகு தான் திராவிடர் என்பது நம்முடைய இனத்தின் பெயர். எத்தனையோ படங்கள் திராவிடர் என்பது நம்முடைய இனத்தின் பெயர் என்பதே மக்களுக்கு தெரிய வந்தது. இல்லாவிட்டால் இந்த சொல்லே பழகியிருக்காது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதற்கு பிறகு வந்த விஜயகாந்த் ஒரு கட்டத்தோடு நின்று விட்டார். அது இந்த எதிர்ப்பு வாக்குகளும் அவருக்கு விழுகின்றன. அவர் ஒரு நடிகர் என்ற முறையிலே விருட்டென்று கட்சி கட்டுவதற்கு அது வசதியாக இருக்கிறது, ஒரு கூட்டம் கிடைக்கிறது. அதே மாதிரி விஜய்க்கு ஒரு கூட்டம் கிடைத்திருக்கிறது. அதை தவிர
விஜயகாந்துக்காவது ஒரு முனைப்பு இருந்தது. விஜய்கிட்ட ஒரு முனைப்பும் கிடையாது. அவர் வைத்திருக்கிற ஆள்களுக்கும் பேதமையான ஆட்கள். புசி, இந்த பரிசையே கொடுக்காமல் பரிசு சீட்டு விற்கிற ஆதவ் அர்ஜுனா, இந்த ஒன்றுக்கும் வலுவில்லாத செங்கோட்டையன், இது மாதிரியான ஆட்கள் தான் அவர்கள் இருக்கிறார்களே தவிர, பாருங்கள், சேலம் மாவட்டத்தில் ஒரு கேண்டிடேட் ஒழுங்காக பூர்த்தி செய்யாமல் விலகி விட்டார். ஒழுங்காகலாம் பூர்த்தி செய்ய போய் விடுவார்கள். ஒரு 10-30 பேர் வருவார் என்று சொல்லுகிறார்கள். நான் நம்பவில்லை. அப்படி வந்தால் அவர்களும் விலை போவார்கள். ஏனென்றால் ஒரு முகந்தெரிந்த, நாளைக்கு நாம் அப்படி போனால் நம்மை மக்கள் மதிப்பார்களா என்று சொல்லக்கூடிய ஆட்கள் இங்கே இல்லை. முகம் தெரியாதவனாக இருக்கிறான். இப்பொழுது ஒரு வேட்பாளன் வேட்புமனுவை விட்டு வெளியே போய்விட்டான் என்று சொன்னால் அவன் யார் என்று யாருக்கும் தெரியவில்லை. ஒரு கோழி வண்டியில் அடிபட்டது என்பது போல, எந்த கோழி, யாருடைய கோழி என்று அதுக்கு ஒரு பெரிய ஒன்று அது மாதிரியான நிலை தான் இருக்கிறது. இன்னும் பல பேர் பாருங்கள், தேர்தல் களத்தை விட்டே ஒதுங்கி விடுவார்கள். நான் சொல்கிறேன், இப்பொழுது தேர்தல் களம் இருக்கிறது. இன்னும் 10-12 நாட்களில் அவர்கள் முனைப்பாக இருக்க வேண்டும். முனைப்பாக இருந்தாலே 10-12% வாக்குகள் தான் வரும். அதுபோக அவர்கள் திமுகவெல்லாம் சாதாரணமான கட்சி இல்லை. யாருக்கும் என்ன விலை நிர்ணயிப்பார்கள். இவர்களுடைய விலை நிர்ணயத்துக்கு அப்பாற்பட்ட மனிதனாக இருப்பது என்பது ரொம்ப குறைவான மனிதர்கள் தான் இருக்க முடியும். இவர்கள் ஆகவே ஆட்சிக்கு வந்தால் முழுமையாக விலை போய்விடுவார்கள். இவருக்கு முதல் நாள் இவர் லிஸ்ட்டு கொடுத்து விட்டு வர வேண்டியதான். அடுத்த நாள் 47 பேர் இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம். காலையில் ஒரு கட்சியில் இருந்தவனை தான் சாயந்தரம் ஒரு சேர்த்து கொண்டு வேட்பாளர் ஆகிறார். அப்புறம் என்ன அந்த கட்சியில் அவனுக்கு பிடிப்பு இருக்கும்? இது நல்ல கொள்கை, இவர் நல்ல தலைவர், இந்த நாட்டுக்கு மாற்றம் வேண்டும் என்று கருதியெல்லாம் இல்லை. அங்கே அவனுக்கு இடம் கிடைக்கவில்லை. திமுகவில் இடம் கிடைக்கவில்லை, அதிமுகவில் இடம் கிடைக்கவில்லை. அங்கிருந்து காலையிலே இடம் கிடைக்கவில்லை என்ற செய்தியை தெரிந்து கொண்டு சாயங்காலம் இவர்களுடைய அலுவலகத்துக்கு வருகிறார். மறுநாள் காலையிலே அவனை வேட்பாளராக அறிவிக்கிறார்கள். அப்படி என்றால் இந்த கட்சி எப்படிப்பட்ட கட்சியாக இருக்கும் என்று பாருங்கள். ஆள் கிடைக்காமல் யாரையும் அறிவிக்க வேண்டிய கட்டத்தில் இந்த கட்சி இருந்தால் அவனெல்லாம் விலை போவது அன்னோன் ஃபேஸஸ். அவர்கள் விலை போவது ரொம்ப எளிதாக இருக்கும். அதனால் அந்த கட்சிக்கு வாக்களிப்பது ஒரு விதத்தில் வீண். அவருக்கு ஒரு கருத்தும் தெரியவில்லை என்பதற்கு ஒன்று சொல்லுகிறேன். தமிழ்நாடு முழுவதும் பேருந்துகள் பெண்களுக்கு இலவசம். கன்னியாகுமரியிலேருந்து கோயம்புத்தூரிலிருந்து கும்பகோணம் வரையிலும் நாகப்பட்டினம் வரையிலும் யார் வேண்டுமானாலும் பெண்ணாக இருந்தால் சேலை கட்டியிருந்தால் நாம் ஏறிக்கொள்ளலாம் என்றால், இப்பொழுதே ஆணும் பெண்ணும் பாதி வருமானம் உனக்கு போய்விடும். தனியார் பேருந்துகளெல்லாம் நின்றுவிடும். இப்பொழுது ஒரு நாளைக்கு டீசல் செலவு எவ்வளவு, சம்பள செலவு எவ்வளவு, அந்த வண்டி தேய்மானம் எவ்வளவு, அந்த வண்டிக்கு எவ்வளவு தவணை கட்ட வேண்டும், கடன் வாங்கியிருக்கிறார்களே தவணை கட்ட வேண்டும் என்றெல்லாம் கணக்கு பார்த்தால் அந்த போக்குவரத்து கழகத்துக்கு 48,000 கோடி கடன் இருக்கிறது. 48,000 கோடி. ஒரு தனியார் பேருந்து வைத்திருக்கிறவன், தனியார் ஒருத்தன் பேருந்து வைத்திருப்பானே, ஆனால் 3 பேருந்து வைத்திருந்தால் அவனுக்கு 3 வீடு இருக்கிறது, 3 வைப்பாட்டி இருக்கிறார்கள். அவ்வளவு வசதி, அவ்வளவு வருமானம் வருகிறது. இதில் 19,000 வண்டிகளை வைத்து கொண்டு 48,000 கடன் வைத்திருக்கிறார்கள், சாப்பிடுகிறார்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சாப்பிடுவது போக நீ சும்மாவே ஏற்றிக்கொண்டு டிக்கெட்டு வாங்கி சாப்பிட்றது இவ்வளவு. டிக்கெட்டே வேண்டாம் என்று சொல்லிவிட்டால் முடிந்தது ஒரு மாதத்தில் எல்லா வண்டிகளும் நின்றுவிடும். பிறகு மக்களெல்லாம் நடையாக இழப்பார்கள். அப்பொழுது கேட்பார்கள், இந்த ஆளுக்கு ஓட்டு போட்டு கடைசியில் நடக்க வேண்டிய நிலைக்கு வந்து விட்டது, பேருந்துகளெல்லாம் நின்று விட்டன. தனியாரிடமும் இல்லை, அவனும் உள்ளே வர முடியாது. 1/3 தான் தனியாரிடம் இருக்கிறது. ஆகவே முட்டாள்தனமாக திட்டங்களை வகுத்து கொண்டு என்ன செய்கிறோம்? நான் மாமச்சீர் செய்கிறேன், பிறக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் தங்க மோதிரம் போடுகிறேன், ஒவ்வொரு பெண்ணுக்கும் 1 பவுன் தாலி தருகிறேன், அது தருகிறேன், இது தருகிறேன் என்று சொல்லி இல்லாத அளவு, அதாவது அவர் 1000 கொடுக்குறேன் என்கிறார், இவர் 2000 கொடுக்குறேன் என்கிறார். கொஞ்சம் சிரமத்திற்கிடையே மூச்சு வாங்கி கொண்டு இதையெல்லாம் செய்து விட முடியும். ஒரு வாக்குறுதியை கொடுக்கின்ற போது இந்த ஆட்சி முறை ஒரு பகுதியினர் ஆட்சி முறை, இதற்கு மாறான ஆட்சி கருத்து உடையவர்களும் இருப்பார்கள், அது வேறு. ஆனால் இது அவர்கள் செய்யக்கூடியதை தான் சொல்லுகிறார்கள், ஏற்கனவே செய்ததை சொல்லுகிறார்கள். இலவசமாக அரிசி போடப்படுகிறது, மற்றவையெல்லாம். பெண்ணுக்கு அவர் பேருந்து அளித்தால் இவர் நகரத்தில் மட்டும், ஆணுக்கு இவர் பேருந்து அளிக்கிறார். ஒரு அளவுக்கு தாக்கு பிடிக்க முடியும், கொஞ்சம் சிரமம்தான். ஆனால் நடக்காத கனவுகளையெல்லாம் சொல்வது, மாமச்சீர் கொடுக்குறேன், இவர் எல்லாருக்கும், எல்லா பெண்களுக்கும் இவர் தான் கூட பிறந்த அண்ணன், அந்த பிள்ளைகள் பூராவுக்கும், தமிழ்நாட்டில் பிறக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் இவர் தான் தாய் மாமா.
இதெல்லாம் என்ன பேச்சு? நான் தான் தமிழ்நாடு, தமிழ்நாடு தான் நான், இதை தவிர அவருக்கு என்ன பேச வருகிறது? எதற்காக திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும்? அதை அகற்றிவிட்டு என்னால் செய்ய முடிந்தது என்ன? ஏன் அகற்றப்பட வேண்டும் என்பதே உனக்கு தெரியாதே. நீ செய்தித்தாளே படிக்கின்ற பழக்கம் உடையவன் இல்லையே. செய்தித்தாள் படிக்கிற பழக்கமும் இல்லை. நாட்டில் என்ன அரசியல் நடக்கிறது என்று தெரியாது. எதையாவது அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். எது பார்த்தாலும் ப்ரோ ஸ்டாலின் சார் என்று எதையாவது ஒன்று சொல்லி அவன் இவர் என்ன சொன்னாலும், கோழி கூவியது ஒரு விசில் அடிப்பான், சேவல் பறந்தது ஒரு விசில் அடிப்பான், மாடு தெரித்து கொண்டு ஓடியது ஒரு விசில் அடிப்பான். இதுக்கு என்ன பொருள், எதற்காக விசில் அடிக்க வேண்டும் என்று அவனுக்கு தெரியவில்லை. அவனுக்கு இவர் என்ன சொன்னாலும் பேசுகின்ற போது 3 வார்த்தைகளுக்கு ஒரு முறை ஒரு வாக்கியம் அல்லது 2 வாக்கியத்திற்கு ஒரு முறை விசில் அடிப்பதை அவர்கள் பழக்கமாக வைத்திருக்கிறார்கள். அவர்கள் கேட்க வந்தவர்கள் இல்லை, விசிலடிக்க வந்தவர்கள். அவர்கள் முதிர்ச்சியானவர்கள் இல்லை, இம்மெச்சூர்டு யூத்ஸ். இவர்கள் தான் இவரை பின்பற்றுகிறவர்கள். ஆகவே இவர்கள் பின்பற்றுவதனால் ஒரு பெருங்கூட்டத்தை திரட்ட முடிகிறது. இன்னொரு நடிகரை ஒருவர் கொண்டு வந்து இறக்கினால் மறுபடியும் இது நடக்கும். அதுக்கு கவுண்டராக ஒன்று சொல்லுகிறேன். இப்பொழுது கூட ரஜினி அதற்கு எதிர்ப்பாக ஒரு கருத்து தெரிவித்திருக்கிறார். நடிகர்களின் பின்னால் போகாதீர்கள் என்று ஒரு நடிகர் சொல்லுகிறார். ஒரு தரம் ரஜினி கருத்து சொல்லுகின்ற நிலைக்கு வருகின்ற போது இதை மறுபடியும் மாற்றி மாற்றி சொல்லுகின்ற நிலை வருந்தால் அது ஒரு கூட்டம் இருக்கிறது. ஆகவே இந்த தமிழ்நாடு எப்படி ஆகிவிட்டதென்றால், ராஜாஜியைப் போல ரொம்ப பேரறிஞர்கள் சுதந்திர போராட்டம் நடத்தி, காமராஜரை போன்ற தியாகத் தலைவர்கள் இந்த நாட்டை வழி நடத்தி, அதற்கு பிறகு அண்ணா, அதற்கு பிறகு எம்ஜிஆர், ஆட்சியாளர் அம்மா போன்றவர்களெல்லாம் வந்து இப்படி இருந்து இப்பொழுது கடைசியில் இப்படி வந்து விட்டது. ஆனால் நான் சொல்லுகிறேன், இந்த எடப்பாடி ஒரு விவசாயி. அவருடைய ஆட்சியில் இந்த குறுகிய காலத்தில் ஏற்பட்ட நன்மைகளில் ஒரு பகுதியாவது திமுகவில் ஏற்பட்டதா என்று நான் ஒரு கூட்டத்தில் பேசுகிற போது சொன்னேன். அவர் விவசாயி என்பதனால் விவசாயத்தை சிந்திக்கிறார். தஞ்சாவூர் மாவட்டத்தை இந்த ஆயில் எடுப்பது, மற்றவை ஹைட்ரோகார்பன் எடுக்கிறது, அதெல்லாம் எடுப்பதற்கு எதிராக ஒரு தடை சட்டம் போட்டார். என்னவாக இருந்தாலும் நீ எடுக்கிற எண்ணெயினுடைய விலை அரிசியினுடைய விலையை விட 10 மடங்கு உயர்வானதாக இருந்தாலும், அதனால் வருவாய் கூடுதலாக இருந்தாலும், அரிசி விளைவிப்பது, நெல் விளைவிப்பது தான் இன்றியமையாததை தவிர ஒரு டெல்டா பகுதியை அழிப்பதற்கு யாருக்கும் நியாயமில்லை என்பது எடப்பாடியினுடைய கருத்து. ஆனால் உங்களுக்கு சொல்லுகிறேன், பரந்தூர் விமான நிலையத்தில் 4800 ஏக்கர் நிலம் அழிக்கப்படுகிறது. 24 கிராமங்கள் அழிக்கப்படுகின்றன. 80 ஏரிகள் அழிக்கப்படுகின்றன. இதை நம்முடைய அது மத்திய அரசாங்கத்துக்கு தொடர்பானதில்லை. மத்திய அரசாங்கம் விமான நிலையம் கட்டுவதற்கு வருமே தவிர இடத்தை தேர்வு செய்து கொடுக்க வேண்டிய வேலை மாநில அரசாங்கத்தை சேர்ந்தது. மாநில அரசாங்கம் தரிசு நிலத்தை தேர்ந்தெடுத்து கொடுத்தால் அங்கே வந்து விமான நிலையத்தை மத்திய அரசு கட்டும். இவர்கள் எங்கேயாவது நஞ்சை நிலங்கள் 4800 ஏக்கர் இருக்கின்ற நஞ்சை நிலத்தை எவனாவது அழிப்பானா? 28 கிராமங்களில் வீடுகளை உடைத்து விட்டால் நீ இடத்திற்கு கொஞ்சம் பணம் கொடுப்பாய். நீ கொடுக்கின்ற பணத்தில் மீண்டும் ஒரு இடம் வாங்க முடியுமா? வீடு கட்ட முடியுமா? ஏன் தரிசு நிலங்களே கிடையாதா என்று கேட்கிறேன் சென்னையை சுற்றி. ஆக நீங்கள் முதலில் இந்த இடத்தை தேர்வு செய்து கொள்வது, பிறகு அது சட்டமாக அறிவிப்பதற்கு முன்பு அதை சுற்றி இடங்களை வாங்கி வைத்துக் கொள்வது. மருமகனுக்கு ரியல் எஸ்டேட் தானே வேலை. அந்த இடங்களை வாங்கி வைத்துக் கொள்வது, பிறகு அது விமான நிலையம் அறிவிக்கப்பட்டால் விலை ஏறும். விமான நிலையங்கள் செயல்படுகின்ற காலத்தில் இன்னும் பல மடங்கு ஏறும். இதுதான் இவர்களுடைய நோக்கம் என்கின்ற அடிப்படையில் இவர்கள் நாடாளுகிறார்கள். செய்யாறு அங்கே நஞ்சை நிலம் இருக்கிறது. ஏவாவில் சொல்லுகிறார், நஞ்சை நிலத்தை ஏன் எடுக்கிறாய்? உனக்கு இந்த தொழில் முனைவோர்கள் தொழிற்கூடங்கள் கட்டுவதற்காக, டிட்கோ அது கட்டுவதற்காக இடம் தேவைப்படுகிறது. தொழிற்பேட்டை கட்டுவதற்காக, அந்த தொழிற்பேட்டை கட்டுவதற்கு நஞ்சை நிலத்தை ஏன் எடுக்கிறாய் என்று அந்த மக்கள் போராடினார்கள். 21 பேர் மீது தடா சட்டம் போட்டப்பட்டது, குண்டர் சட்டம். அவர்களை கொண்டு போய் உள்ள வைத்தார். கடைசியில் ஒரு இன்ஜினியர் குண்டர் சட்டத்தில் வெகுகாலம் உள்ளே இருந்தார். எதற்கு இதை சொல்லுகிறேன் என்றால், ஏவா வயல்விடம் எதற்காக நஞ்சை நிலத்தை எடுத்து தொழிற்பேட்டை கட்ட வேண்டிய என்ன? தொழிற்பேட்டை என்ன கரண்ட் நிலத்தில் கட்டினால் என்ன கெட்டு போய்விட்டது என்று கேட்டபோது ஏவா வயல் சொன்னார், வானத்திலா தொழிற்பேட்டையை வைக்க முடியும் என்று கேட்டார். உனக்கு அறிவில்லை. அதாவது நம்முடைய இந்த ஆதவ அர்ஜுனா, புஷி ஆனந்த் மாதிரி எல்லா கட்சியிலும் ஆள் இருக்கிறார்கள். அதில் ஏவா வேலு அந்த கட்சியில் உள்ள ஒரு ஆள். அவர் கேட்டார், ஏன் நஞ்சை நிலத்தை அழித்து தொழிற்பேட்டை கட்டுகிறாய் என்று கேட்டால், தொழிற்பேட்டைகளை வானத்திலாக கட்ட முடியும் என்று கேட்டார். அதாவது எந்த மூளையும், ஆட்டுக்கு இருக்கிற மூளை கூட உனக்கு கிடையாது என்றால், ஆட்டு மூளையை தான் ரொம்ப சுமாராக சொல்லுவார்.
அதுக்கு மேய தெரியும், போக தெரியும், கூட்டி அது மாதிரி வானத்தில் கட்டுவார்கள் தொழிற்பேட்டையை, கரடு நிலத்தில் கொண்டு கட்டு, தரிசு நிலத்தில் கட்டு, பயன்படாத நிலத்தில் கட்டு. அதை விட்டு நஞ்சை நிலத்தை அழித்து தொழிற்பேட்டை கட்ட வேண்டிய கட்டாயம் என்ன? தொழிற்பேட்டை எங்கே வேண்டுமானாலும் இயங்கும். நஞ்சை நிலம் பாசனம் உள்ள இடத்துல தான் செயல்படும். இந்த அறிவு கூட இல்லாதவர்கள் மந்திரிகளாக இருக்கிறார்கள், மனித தன்மையற்றவர்களாக இருக்கிறார்கள். விஜய்க்கும் புரியவில்லை, அந்த திமுக அரசுக்கும் புரியவில்லை, ஏவா வேலுவுக்கும் புரியவில்லை என்ன செய்ய வேண்டும் என்று. ஆகவே நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், அவர் காலத்தில் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நிறைவேற்றினார். இன்றைக்கும் அதை மக்கள் கொண்டாடுகிறார்கள். அழியாத தண்ணீரை கிடைக்காத இடத்திற்கெல்லாம் அவருக்கு அதுதான் சிந்தனை. ஒரு விவசாயி நாடாளுகின்ற போது விவசாயம் முழுமை பெறும். நான் அதை விடாமல் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். அது மாதிரி அவர் குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்தார். ஒவ்வொரு கிராமமும் தன்னுடைய ஏரி தேவை, கம்மாய் தேவை, சாலை தேவை, மரங்கள் நடுவது என்று எதுவாக இருந்தாலும் அதற்கு வேண்டிய உதவியை அரசு செய்யும். அந்த காரியங்களை அவர்களுடைய உழைப்பை கொண்டே நிறைவேற்றி கொள்ள வேண்டும். அதனால் ஒவ்வொரு கிராமமும் நிறைவடைய வேண்டும் என்ற திட்டத்தை அவர் கொண்டு வந்தார். அதற்குள் கொரோனா வந்து முடிந்து அவருடைய ஆட்சி முடிந்து விட்டது. அதை இவர்கள் தொடரவில்லை. அடுத்து குடிமராமத்து 2.1 ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ இருக்கும்போது ஆனால் இதுக்கு வந்து கண்டினியூ பண்ணல சார். தொடரல. அவர்களுக்கு தெரியாது. ஸ்டாலினுக்கு என்ன தெரியும்? ஸ்டாலின் எந்த வயலை பார்த்தார்? சினிமா குட்டைகளைத்தான் பார்த்து பழக்கப்பட்டவரோட அவர் எந்த வயலை பார்த்தார்? எந்த திட்டங்கள் அவருக்கு தெரியும்? அவருடைய காலத்தில் எந்த 5 லட்சம் கோடி 1947 எடப்பாடி ஆட்சி முடிகின்ற காலம் வரையிலும் தமிழ்நாட்டின் கடன் 5 கோடி. நான் சொல்லுவேன் எத்தனை ஆண்டுகள்? 47 அங்கிட்டு ஒரு 50, இந்த பக்கம் ஒரு 20, 70 ஆண்டுகளுக்கு இந்த நாட்டினுடைய கடன் 5 லட்சம் கோடி. ஆனால் ஸ்டாலின் ஒரு ஆள் மட்டும் 5 லட்சம் கோடி வாங்கினார். 5 லட்சம் கோடி வாங்கி புதிதாக கட்டிய பாலங்கள் எவ்வளவு, புதிதாக போடப்பட்ட சாலைகள் எவ்வளவு? நீ ஒரு சாலையவே விஜிலன்ஸ் துறை உன்னை கண்டுபிடித்து வழக்கு போடுவதற்கு உன் கையில் அரசு இருக்கிற காரணத்தினாலே நீ வழக்கு போடவில்லை. 40 அடி சாலைக்கு 30 அடி போட்டு 10 அடி சாலையை பணம் எடுத்து விட்டார்கள். எவ்வளவு கிலோமீட்டருக்கு? 100 கிலோமீட்டர் தூரத்துக்கு. 100 கிலோமீட்டருக்கு 10 அடி சாலையை தேடி விட்டார்கள். சீஃப் இன்ஜினியர், மந்திரி, ஸ்டாலின் வரையிலும் எல்லாருக்கும் பங்கு என்பதை புலனாய்வுத்துறை வழக்கு போடுவதற்காக பதிந்தால் தன்னுடைய சொந்த டிஜிபியை வைத்து அந்த வழக்கை பதிய விடாமல் செய்து கொள்கிறார். நான் சொல்லுகிறேன், திருடுவது, திருடிய பிறகு திருடன் கையிலே சாவி கொடுத்தது போல் உன் மீது வழக்கு வராதபடி அதிகாரம் உன் கையில் இருக்கிறதுன்னு சொன்னால் மீண்டும் உன்னிடம் அதிகாரத்தை கொடுத்து என்ன செய்வது? ஆற்று மணலை சுரண்டியதற்கு 38,000 கோடி சுரண்டப்பட்டது என்று விண்வெளி மூலம் கண்டறியப்பட்டு 5 கலெக்டர்கள் கோர்ட்டில் நிற்கிறார்கள். நான் கேட்கிறேன், 5 கலெக்டர்களுமா 38,000 கோடியை பங்கு போட்டு கொண்டு விட்டார்கள்? உனக்கு வந்தது போக கழிவை தின்றவர்கள் தானே அவர்கள், எலும்பை கடித்தவர்கள் தானே அவர்கள், கரியை கடித்தவன் நீ தானே. 34,000 கோடி அதில் திருடப்பட்டது, 4,000 கோடி மட்டும்தான் வரவு வைக்கப்பட்டது என்று சொன்னால் இந்த நாட்டில் எவ்வளவு மக்கள் பணம், இந்த பணமெல்லாம் இருந்தால் மக்களுக்கு இன்னும் கொடுக்கலாம். ஆக இந்த ஆட்சி ஏன் போக வேண்டும் என்பது குறித்து நம்முடைய விஜய்க்கு தெரியாது. ஆனால் மாற்றாக மக்கள் கடைசியாக என்ன நினைப்பார்கள் என்றால், இப்பொழுதே அந்த கருத்து வெளிப்பட தொடங்கிவிட்டது. திமுக ஆட்சி போக வேண்டும் என்ற கருத்து முதலில் ஏற்படும். முதலில் யார் போக வேண்டும் என்று தான் சிந்திப்பார்கள். பிறகு அந்த இடத்திற்கு வரக்கூடிய தகுதி யாருக்கு இருக்கிறது, கட்சி கட்டுமானம், பலம், ஆட்சி அனுபவம் என்பதெல்லாம் யாருக்கு இருக்கிறது என்று பார்த்து மாற்றுக் கட்சியை அவர்கள் அந்த இடத்துல உட்கார வைப்பார்கள். இதுதான் அரசியலில் உள்ள நடைமுறை. ஆகவே திமுகவினுடைய வீழ்ச்சியில் இந்த கேண்டிடேட்டுகளெல்லாம் காணாமல் போகிற ஒரு கட்சிக்கு வாக்களித்து அவரை உட்கார வைப்பார்கள் என்று அவர் நம்புகிறார். நான் மாமச்சியை செய்கிறேன் என்றால் ஓட்டு போடுவார்கள் என்று நினைக்கிறார். இதெல்லாம் வாயால் சொல்லுகின்ற பேச்சே தவிர நீ பேசுவதுக்கு மத்திய அரசாங்கத்தின் வருமானம் உனக்கு இருந்தால் கூட இதெல்லாம் செய்ய முடியாது. எதற்கெடுத்தாலும் நம்முடைய ஸ்டாலின், அது ஒரு பக்கம் கிடக்கட்டும், ஸ்டாலின் எதற்கெடுத்தாலும் என்ன பேசுகிறார் என்றால், மைய அரசாங்கம் எதுவாக இருந்தாலும் வேண்டாத பெண்டாட்டி கால்பட்டால் குற்றம், கைப்பற்றாலும் குற்றம். கால்பட்டால் குற்றம் ஏண்டி விதித்தா என்று கேட்கலாம், கைப்பட்டால் எதற்கு சண்டைக்கு போகுது? அந்த வெறுப்பு. அதே மாதிரி இவர்களுக்கு தெரிஞ்ச அரசியல் ஒன்றே ஒன்று தான். இவர்கள் என்ன நினைக்கிறார், எடப்பாடியின் மீது அவர்களால் ஒன்றும் பேச முடியவில்லை. இயல்பான ஆட்சி, 2 ஆண்டுகள் கொரோனா, செய்வதற்கு ஒன்றுமில்லை. 3 ஆண்டு கொரோனாவின் சரிவில்
அந்த ஆட்சி முடிந்து விட்டது. இதற்கிடையே அவர் ஒரு 7.5% மாணவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். இதற்கிடையே குடிமராமத்து போன்ற திட்டங்கள். அது மட்டுமல்ல, இப்பொழுது ஒன்று அறிவித்திருக்கிறார். 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாளாக ஆக்குவோம் என்று மோடி சொன்னபோது 60% நாங்களும் 40% நீங்களும் கொடுக்க வேண்டும், இல்லாவிட்டால் பணத்தை திருடுகிறீர்கள், கிராமங்களுக்கு வேண்டிய வேலை நடக்க மறுக்கிறது, ஆகவே நீ மத்திய அரசாங்கத்தினுடைய கண்காணிப்பில் அது நடக்கும், நீங்களும் 40% போட வேண்டும். ஏனென்றால் தமிழ்நாட்டு மக்கள் தான் அந்த தொழிலாளிக்குரிய பயனை அடையப் போகிறார்கள். தமிழ்நாட்டு மக்கள் தான் அந்த திட்டங்களின் பயனையும் கிராமங்களில் அடைவார்கள். ஆகவே நீ இனிமேல் 40% போட வேண்டும். அதற்கு பதிலாக நான் பணத்தை குறைத்துக் கொள்ளவில்லை. 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாளைக்கு நான் 60% போடுகிறேன், நீ 40% போடு, பயன் தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் வருகிறது, உனக்கும் பங்கு இருக்கட்டும் என்று சொன்னார். இப்போ அதெல்லாம் 100 நாள் வேலை திட்டத்துக்கே நாங்கள் பணம் கொடுப்பதில்லை. இப்பொழுது எங்களுக்கு பணம் கொடுப்பது என்பது அந்த கோடை செலவுக்கு 2000 கொடுப்பது, இந்த 3000 கொடுப்பது, இதுதான் எங்களுக்கு தெரியுதே தவிர இதுக்கெல்லாம் கொடுத்து எங்களுக்கு பழக்கம் கிடையாது என்று சொல்லி இவர் மறுத்த பிறகு 150 நாட்களுக்கு அந்த திட்டத்தை செயல்படுத்துவேன் என்று எடப்பாடி சொன்னார். நான் கேட்கிறேன், 100 நாளைக்கே என்னால் செயல்படுத்த முடியாது, நீ பணம் கொடு என்று கேட்கிற ஸ்டாலின் எங்கே? நீ கொடுக்குற 60% கொடு, 40% போட்டு என்னுடைய மக்களுக்கு தான் என்னுடைய பலன் போக போகிறது, வளர்ச்சி தமிழ்நாட்டுக்கு தான், கிராமங்களுக்கு தான். ஆகவே நான் அந்த திட்டத்தை 150 நாட்களுக்கு நிறைவேற்றுகிறேன் என்று சொன்னதன் மூலம் கிராமங்களெல்லாம் மறுமலர்ச்சி அடையும், தன்னிறைவு அடையும் என்று அவர் கருதுகிறார். ஆக இவருடைய சிந்தனை வேறு, ஸ்டாலினுடைய சிந்தனை வேறு. எதற்கெடுத்தாலும் அவருக்கு ஒன்றே ஒன்று தான், அவருக்கு என்ன தெரியும்? 5 லட்சம் கடன் வாங்கி இவர் என்ன செய்தார் என்றால் கோடை செலவுக்கு பணம் கொடுத்தார், இது மாதிரி காரியங்கள் தான், வீணான காரியங்களை செய்தாரே தவிர ஆக்கப்பூர்வமான காரியங்களை அவர் செய்யவில்லை. எதற்கெடுத்தாலும் மோடி தான் குறை என்று சொல்கிறார். மோடி போடுகிற தேசிய நெடுஞ்சாலைகள் 48,000 கிலோமீட்டருக்கு மத்திய அரசாங்கம் நம்முடைய சாலைகளை வலுவலுவென்று போடுகிற காரணத்தினால தான் கார்ப்பரேட்டினுடைய 16 டயர் லாரிகளெல்லாம் ஓட முடிகிறது. உன்னால் என்ன செய்ய முடியும்? நீ உள்ள ரோடே போடுவதில்லையே. நீ நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் 55-100% நீ காலையில் பலகாரம் கொடுக்குறாய், மத்தியானம் சாப்பாடு கொடுக்குறாய். ஏராளமான மாணவர்களுக்கு நம்ம பென்சில், ஸ்லேட்டு, அது இது புத்தகம் என்று நாம் கொடுப்பதற்கு எல்லா பிள்ளைகளும் இங்கே தானே வர வேண்டும். நீ வாத்தியார் இல்லாமல் பள்ளிக்கூடம் நடத்துவாய். அதனாலே மாணவர்கள் தங்களுடைய வருங்காலம் பாதிக்கப்படும் என்று தனியார் பள்ளிகளுக்கு போகிறார்கள். 100% செலவழித்து 1,20,000 30,000 கோடி கல்விக்காக செலவழிக்கின்ற நாட்டில் மாணவர்கள் உன்னை விரும்பாமல் அங்கே போகிறார்கள். ஆங்கில பள்ளிக்கு 20-25% பணம் கட்டி அவர்களை நீ சேர்க்க வேண்டிய கட்டத்தில் இருக்கிறாய் என்று சொன்னால் உன்னுடைய கல்வியின் தரம் என்ன? மருத்துவமனையினுடைய தரம் என்ன? இவ்வளவு கார்ப்பரேட் மருத்துவமனைகள் உண்டாக வேண்டிய கட்டாயம் என்ன? காவிரி KN நேருவினுடைய மருத்துவமனை, அப்பல்லோ, ஆட்சி மேலே இவ்வளோ குறைபாடு வந்து குற்றச்சாட்டு நல்லா வச்சிருந்தாலுமே வரும் தேர்தல் 200 சீட் ஜெயிப்போம், நாங்கள் கண்டிப்பாக ஜெயிச்சோம் ஒரு கம்ஃபர்டபுளாக சொல்கிறாரு ஸ்டாலின் சொல்கிறாரு. அவர் என்ன தோற்போம் என்று சொல்வாரா? தோத்தான்று இவர் சொல்ல வேண்டாம், அந்த செய்தி அவருடைய முகத்தில் ஒட்டப்படும். அதனாலே இவர் எப்படி அதை பேசுவார்? ஆக இவரால் முடிந்தால் எழுந்திருந்தால் பாஜகவோடு அவர்கள் அவருக்கு அந்த 12% வாக்குகள் தான் முக்கியம். இதை விஜய் அத்துக்கொண்டு போய்விடுவாரே என்று சொல்லி நான் தான் உங்களுக்குரியவன், பிஜேபி எதிர்க்க என்னால் தான் முடியும். ஸ்ட்ராங்காக ரெஜிஸ்டர் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அது அந்த சிறுபான்மையினுடைய ஓட்டை பிடிப்பதற்காக அது செய்கின்ற வேலை. இப்படி நான் சொல்லுகிறேன், மக்கள் மோடி இங்கே ஆளப்போகிறவர்களே. 169 இடங்களுக்கு தேர்தலில் இருக்கின்ற எடப்பாடி தான் ஆட்சிக்கு வர முடியுமே தவிர, நீ என்னதான் கூட்டணி ஆட்சி இவர்கள் மோடிக்கு அடிமை என்று சொன்னாலும் அவர்களுக்கு 25-27 இடத்தை கொடுத்து இதுதான் உங்களுடைய இடம் என்று உட்கார வைக்க முடிந்த ஒரு தலைவன் வலிமையான தலைவன் என்று அர்த்தம். அமித்ஷா உத்தரவுக்காக இங்கிருந்து விமானம் ஏறி கூட்டணி பேசப் போகிறார் என்று சொல்லுகிறார். கூட்டணி இங்கே தான் இறுதி செய்யப்பட்டது, அவர்களுடைய இடம் 27 என்று முடிவு செய்யப்பட்டது. ஆகவே பாமகவிடம் நான் பேசிக்கொள்ளுகிறேன், தினகரனிடம் நான் பேசிக்கொள்ளுகிறேன், மீதி இடங்களில் நான் நிற்பேன் என்று சொன்னபோது இவர் அடிமையாக இருந்திருந்தால் அமித்ஷா அல்லவா 169 இடங்களில் நின்றிருப்பார், இவர் 28 இடங்களில் தான் நிற்பார். இல்லாததை பேசுகிறார்கள். இது ஒன்றுதான் அவர்களுக்கு தெரிந்த அரசியல். ஏனென்றால் இதனால் மைனாரிட்டி மக்கள் அடையப்பா விடிந்தால் எழுந்தால் அவர் மோடி வந்து விடுவார், மோடி என்ன முதலமைச்சருக்கு தேர்தல் நிற்கிறாரா? இல்லை அவருடைய கட்சி பலம் வாய்ந்த கட்சியாக அவர்கள் 150 இடங்களுக்கு வந்து ஆட்சியை பிடித்து விடுவார்களா?
திராவிட இயக்கத்தினுடைய இன்னொரு சாயல், அதே இந்தி எதிர்ப்பு, அதே இடஒதுக்கீடு, அதே தமிழ் மீது கொண்ட மாறாப்பற்று. எந்த ஒன்றில் திமுகவுக்கு அதிமுக மாற்று இல்லை. எல்லாவற்றிலும் ஒரு போக்குடைய கட்சிகள் தானே, தலைமைகள் வேறுபடுகின்றன. அதன் காரணமாக மக்கள் நெடுங்காலமாக அதிக அளவு காலம் அதிமுகவை தான் ஆட்சியில் வைத்திருக்கிறார். நீ குறைந்த அளவு காலம்தான் இருந்தாய். ஆகவே நான் சொல்லுகிறேன், இதில் ஒன்றும் சும்மா நீ எடுபடாமல் போவதற்கு இந்த மைனாரிட்டி மக்கள் நமக்கு ஓட்டு போட வேண்டும் என்பதற்காக இதை சொல்லி சொல்லி அவர்களோட உரையேற்றி கொண்டே இருக்கிறாய். அது நல்லதில்லை. அந்த மக்களை இந்த மக்களிடமிருந்து பிரித்து விடுகிறாய். எந்த காலத்தில் அதிமுக இஸ்லாமியர்களுக்கு மாறாக செயல்பட்டது?